இந்த வாரம் சரிகமப சீனியர் சீசன் 5ல் என்ன ரவுண்டுன்னு பார்க்க போகிறீங்களா? இசையமைப்பாளர் தேவா அவர்களோட 35 வருட கால இசை பயணத்தை குறிக்கிற முன்னிட்டு அவரோட பாடல்கள் தான் எல்லா கண்டஸ்டண்ட்டும் பாட போகிறாங்க. தேவா அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லா கண்டஸ்டண்ட்டும் பாடுற பாட்டை தேவா அவர்கள் கேட்டு அதுக்கேற்ற கமெண்ட்ஸும் கொடுக்க போகிறாங்க. நம்ம ரொம்பவுமே எதிர்பார்த்த சபேஷன் அவரோட பாடல்களை பாட போகிறாரு. அந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி சபேஷன் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு முன்னாடி தேவா அவர்களோட இசை கச்சேரி ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. அதில் கோரஸில் பாடுறதுக்காக அவர் ட்ரை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிருந்துருக்கிறாருன்னு சபேஷன் சொல்லியிருக்கிறாரு. உடனே அதை கேட்ட தேவா அவர்கள் இந்த தடவை டிசம்பர் 5ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் என்னோட கச்சேரி இருக்குது, அந்த கச்சேரியில் நீங்கள் கண்டிப்பாக பாடுறீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால் ரொம்பவுமே சந்தோஷப்பட்ட சபேஷன் தேவா அவர்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சபேஷன் தேவா அவர்களோட லிவின் கன்சர்ட்டில் பாட போகிறாரு அப்படின்னு ரொம்பவுமே பெருமையாக சொல்கிறாரு. இந்த வாரம் ஜட்ஜஸ் பேனலில் ஸ்ரீனிவாஸ், சங்கீதா மற்றும் ஸ்வேதா மேம் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் தான் இந்த வாரம் ஜட்ஜஸ் பேனலில் இருக்கிறாங்க. சரண் சாரும் விஜய் பிரகாஷ் சாரும் அவைலபிளாக இல்லை. இந்த வாரம் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தேவா அவர்களோட பாட்டை யாரெல்லாம் ரொம்பவும் சிறப்பாக பாட போகிறாங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சபேஷனோட பர்ஃபார்மன்ஸுக்கு கோல்டன் அவார்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதை விட அவருக்கு தேவா அவர்களோட கன்சர்ட்டில் பாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே சபேஷனுக்கு என்ன வேணும்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சபேஷனோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறத பார்த்து நிறைய பேர் அவர் தான் டைட்டில் வின்னராக வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் இந்த வீடியோ